சக்தி லீலைன்னு நான் ஒரு நாட்டிய நாடகம் ஓ சரி. பண்ணியிருந்தேன். ஓ அதுல ஒரு 5 அவதாரம் வருவேன் நான். ஓ நீங்க நாட்டிய நாடகங்கள் நிறைய நிறைய மேடையேற்றிருக்கீங்க அந்த சமயத்துல. ஓகே. கிட்டத்தட்ட 1000 பெர்ஃபார்மன்ஸஸ் ஓ கொடுத்துருக்கேன் வாவ். டான்ஸ். ஓகே. என்னோட 5வது வயசுலேருந்து. இது வந்து சக்தி லீலைன்னு ஒரு நாட்டிய நாடகம். ஆ லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, மோகினி, ஆதிபராசக்தி. ஆ அந்த ஆதிபராசக்தி தான் மகிஷாசுரன் ஆ வதம் பண்ணுற ஒரு மேட்டர் வரும். ஸோ இந்த ரெட்டு காஸ்டியூம் இது ஆக்சுவலாக அந்த பாம்பு வச்சு அந்த கிரீடம். அப்போ எனக்கு ஃபெலிஸ்டேஷன் பண்ணாங்க. பத்மினி அம்மா வந்திருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. சரி. அவங்க பொன்னாடை போத்தி என்னை கௌரவிச்சாங்க. அவங்க 4 வார்த்தை பேசும்போது அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு கிரேட் டான்சர். ஸோ அந்த 5 காஸ்டியூம், ஒன்று ஒயிட்டு, க்ரீனு, அந்த மாதிரி வரும். இப்படி போயிட்டு அப்படி வருவேன். இப்படி போயிட்டு அப்படி வரத்துக்குள்ளே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் நடக்கும். ஓ சரி. ஸோ அந்த ஒரு சின்ன பாட்டு நாரதர் வந்து பாடுறதுக்குள்ளே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் வந்துடும். இதில் மகிஷனா வந்து பால்ராஜ் மாஸ்டர். ஓ சரி. அவர் தான் வந்து அந்த மகிஷாசுர அந்த ஃபேஸ் போட்டு 2 பேருக்கும் தாண்டவம் மாதிரி வரும். ஓ அந்த சூளம் எடுத்து இந்த கால் மிதிச்சு பண்ணும்போது, அந்த ஐகிரி நந்தினி பாடும்போது, எனக்கு அப்போ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வந்தது. இந்த சக்தி லீலை பண்ணும்போது சரி. நவராத்திரி போது கம்ப்ளீட் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அப்படியா? சரி. அப்போது சில பேருக்கு சாமி வந்ததே நான் பார்த்தேன் ஸ்டேஜில் இருக்கும்போதே. ஆஹா. அந்த வதம் ஆடி அந்த மகிஷனும் நானும் அந்த ஆதிபராசக்தியை ஆடும்போது அது வந்து என்னையே நான் மறப்பேன் சம்டைம்ஸ்.